ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொண்டக்கடலை வச்சு நாம் ஒரு தோசைக்கு மாவு நம்ம ரெடி பண்ணுவோம். வீட்டில் மாவே இல்லை அப்படின்னு இருக்கும்போது நாம் இந்த மாதிரி கொண்டக்கடலையை ஊற வச்சு அதை நம்ம அரைச்சி இதெல்லாம் புளிக்க வைக்கலாம் தேவையே இல்லை. அப்படியே நாம் தோசை ஊற்றிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். கொண்டக்கடலையை நைட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், ஊறிடுச்சு. நல்லா அந்த தண்ணியில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். பச்சரிசியும் அதுக்கு ஒரு அது சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும். அந்த மொறுமொறுப்புக்காக தான் நம்ம பச்சரிசி போடுறோம். அதையும் நல்லா நைட்டே ஊற வச்சுட்டேன். தனித்தனியாகவே ஊற வச்சுட்டேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, இஞ்சி போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க. வாங்க எப்படி அரைச்சி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மிக்சி ஜாரில் இப்போ கொண்டக்கடலையே போட்டுக்கோங்க. பொட்டுக்கா போடாதீங்க, கொண்டக்கடலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க, இஞ்சி போட்டுக்கோங்க. இப்போ அரிசி போட்டுக்கோங்க. இப்போ ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம இதை நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சு. இதைய நம்ம ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். அதை இதில் ஊற்றிக்கோங்க. நம்ம இன்னும் இருக்கு இல்லையா, கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, கொண்டக்கடலை அரிசி இருக்குது. இதையும் நம்ம போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மீதி இருந்த கொண்டக்கடலையும் நம்ம அரைச்சி இப்போ இதில் ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விடலாம். கொண்டக்கடலை மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை தோசை ஊற்றிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், தோசை ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கு கார சட்னியோ இல்லை ஏதாவது தேங்காய் சட்னி, கடலக்கொட்டை சட்னி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சைடிஷாக வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரமாக இருந்தால் சூப்பராகவே இருக்கும். தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டான நமக்கு கொண்டக்கடலை தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் கொண்டக்கடலை தோசைக்கு நான் சாம்பார் வச்சுருக்கேன். நாம் சாம்பார் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், கொண்டக்கடலை தோசை ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.